டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கு தமிழக அரசு தடை விதித்து அரசாணை வெளியிட்டிருப்பது கத்துக்குட்டி படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என அதன் இயக்குநர் சரவணன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சென்னையில் தந்தை டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில் மீத்தேன் வாயு திட்டத்திற்கு தடை விதித்த தமிழக அரசுக்கு தமது படக்குழு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இங்கே கத்துக்குட்டி படத்தில் மீத்தேன் திட்டத்தோட அபாயத்தை தான் நாங்கள் ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தோம். எல்லா விவசாயிகளுக்கும் புரிகிற அளவுக்கு மீத்தேன் எவ்வளோ பெரிய கொடூரம். மீத்தேன் திட்டம் நம்ம மண்ணில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் அழியிறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரம்பரிய சின்னங்களும் கோயில்களும் எல்லாமே சர்வநாசமாயிருங்கிறத எங்களுடைய படத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மீத்தேன் திட்டத்தை ரத்து பண்ண சொல்லியிருக்கிற வல்லுநர் குழுவும் நாங்கள் என்னென்ன பாதிப்புகளை பட்டியலிட்டோமோ அதே பாதிப்புகளை தான் அவங்களும் பட்டியலிட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் நீராதாரமே காலியாகிடும், ஒட்டுமொத்த சோழ தேசமே பாலைவனம் ஆகிருங்கிறத குறிப்பிட்டு தான் நம்ம வல்லுநர் குழு கொடுத்த அறிக்கையை வச்சு தமிழக அரசு மீத்தேனுக்கான அனுமதியை ரத்து பண்ணியிருக்கு. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் இந்த பிரச்சனை மையப்படுத்தி படம் எடுத்த கத்துக்குட்டி குழுவுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. தமிழக அரசுக்கு கத்துக்குட்டி படக்குழு சார்பாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.